நீங்க ஏதாவது ஒரு லோன் வாங்குறீங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருளை வந்து மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து இஎம்ஐல வாங்குறீங்க. நீங்க வாங்க லோனு அல்லது பொருளுக்கு வந்து இஎம்ஐ வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்றதுன்னு மிக எளிமையா வெறும் 5 ஸ்டெப்ல வந்து எப்படி கால்குலேட் பண்றதுன்னு இந்த வீடியோவில் சொல்றேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப இம்பார்ட்டானது. வெல்கம் டு தடைகளை உடைய சரித்திரம்படை. இதுதான் வந்து இஎம்ஐ கால்குலேட் பண்றது ஃபார்முலா. இது பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் வந்து மிக எளிமையா வந்து 5 ஸ்டெப் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா பத்தி பார்த்துடலாம். P into R into 1 plus R power n divided by 1 plus R power n minus 1. இதில் ஈங்கிறது வந்து இஎம்ஐ, பிங்க வந்து பிரின்சிபல் அமௌண்ட். நீங்கள் எவ்வளோ லோன் வாங்குறீங்களோ அவ்வளவு. ஆர் வந்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அவங்க வந்து இயர் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அதுக்கு மந்த்லிக்கு மாற்றி அந்த ஆர் வந்து இங்கே போடணும். அப்புறம் வந்து என்னங்கிறது நம்பர் ஆஃப் மந்த்து, எத்தனை மாதத்துலேருந்து வந்து நீங்கள் இஎம்ஐ கட்ட போகிறீங்களோ அது. நெக்ஸ்ட் வாங்க அந்த 5 ஸ்டெப் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து வட்டி விகிதம் வகுத்தல் 1200, அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்த ஆன்சரோட உனக்குனா அதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப்புக்கு வந்த ஆன்சர் பவர் ஆஃப் எத்தனை மந்த் இஎம்ஐ கட்டுறீங்க அப்படின்னு போட்டால் வந்து அதுதான் தேர்ட் ஸ்டெப்பு. ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னா தேர்ட் ஸ்டெப்பு போட்டுக்கிட்டு தேர்ட் ஸ்டெப்போட ஆன்சர் வகுத்தல் அப்புறம் தேர்ட் ஸ்டெப்பு வந்த ஆன்சரோட ஒன்று மைனஸ் பண்ணிட்டா அதுதான் வந்து ஃபோர்த் ஸ்டெப்பு. 5வது ஸ்டெப் என்னன்னா ஃபோர்த் ஸ்டெப்புக்கு வந்த ஆன்சர் இன்ட்டு எவ்வளோ லோன் வாங்குறோம் அந்த அமௌண்ட்டு இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு போட்டு வர ஆன்சர் கூட வகுத்தால் 1200 போட்டால் வந்து இஎம்ஐ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைச்சிடும். இதான் அந்த 5 ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் வாங்க இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா லோன் வாங்க வச்சுக்கலாம். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 24%. அது வந்து நீங்கள் வந்து 2 இயரில் திரும்ப கட்டதை வச்சுக்கலாம். 2 இயர்ங்கிறது 24 மந்த்து அப்படின்னு வச்சுக்கலாம். வாங்க எப்படி கால்குலேட் பண்ணுறது பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னோம், கொடுத்துக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு டிவைட் பை 1200. அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துறாங்க 24%. டிவைட் பை 1200 போட்டால் வந்து 0.02 வரும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆன்சரோட +1 கூட்டிக்கணும். அப்படி என்னன்னா 0.02 + 1 கூட்டா 1.02. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப் என்னன்னா செகண்ட் ஸ்டெப்போட ஆன்சர் பவர் ஆஃப் நம்பர் ஆஃப் மந்த்து. நம்மளுடைய செகண்ட் ஸ்டெப் ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்னன்னா 1.02 பவர் ஆஃப் நம்பர் ஆஃப் மந்த் எத்தனை 24. அப்படி போட்டால் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஸ்டெப்பு. ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னா தேர்ட் ஸ்டெப்போட ஆன்சர் டிவைட் பை தேர்ட் ஸ்டெப் ஆன்சர் -1. அதாவது 1.6084 டிவைட் பை 1.6084 -1. அப்படி போட்டால் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஆன்சர் வரும். ஃபைனல் ஸ்டெப் என்னன்னா ஃபோர்த் ஸ்டெப் ஆன்சர் இன்ட்டு லோன் அமௌண்ட்டு இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு டிவைட் பை 1200. இப்படி போட்டால் வந்து 2.64 1 லட்சம் இன்ட்டு 24 டிவைட் பை 1200 போட்டால் வந்து 5250 ரூபா வருது. இதுதான் வந்து நீங்கள் வந்து மந்த்லி 24 மாதம் வந்து கட்ட வேண்டிய அமௌண்ட்டு, இஎம்ஐ அமௌண்ட்டு. இப்படி தான் வந்து இஎம்ஐ கால்குலேட் பண்ணணும். வாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து லோன் வந்து 5 லட்சம் வாங்குறீங்க. இதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12% வச்சுக்கலாம். நீங்கள் வந்து திரும்ப வந்து 5 வருஷம் கட்டுறீங்க, அதாவது 60 மாதம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இன்ட்ரெஸ்ட் ரேட் டிவைட் பை 1200. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 12 டிவைட் பை 1200 போட்டால் 0.01 வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது. செகண்ட் ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆன்சரோட ஒன்று கூட்டிக்கணும். அப்படி கூட்டினா வந்து 1.01 வரும். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப் எப்படின்னா செகண்ட் ஸ்டெப்போட ஆன்சர் பவர் ஆஃப் நம்பர் ஆஃப் மந்த் அப்படி போடணும். அப்படின்னா 1.01 பவர் ஆஃப் மந்த் 60. அப்படி போட்டால் வந்து நம்மளுக்கு 1.8616 வரும். அது வந்து தேர்ட் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஸ்டெப் வந்து 1.8166 டிவைட் பை 1.8166 -1. அப்படி போட்டால் வந்து 2.2245. இது வந்து ஃபோர்த் ஸ்டெப். 5வது ஸ்டெப் வந்து 4வது ஸ்டெப்போட ஆன்சர். 4வது ஸ்டெப்போட ஆன்சர் என்னன்னா 2.2245 இன்ட்டு நம்ம எவ்வளோ லோன் அமௌண்ட் வரும் 5 லட்சம் இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எவ்வளோனா 12 டிவைட் பை 12,000 போட்டால் வந்து இஎம்ஐ வந்துடும் 11,122 ரூபா இஎம்ஐ. இந்த இஎம்ஐயோட இன்ட்டு 60 போட்டால் நம்ம டோட்டலாக எவ்வளோ வந்து லோன் கட்டணும் வரும். 5 லட்சம் வாங்கி நம்ம டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே நம்மளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் முன்கொண்டே வேணா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்டோட எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கினாலும் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ உங்கள் வீடியோவில் அந்த ஸ்கீம் பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.